அல்லேலூயா. ஒரு பெரிய சந்தோஷத்தின் நடுவில் நான் நிற்கிறேன். சாட்சியாகிய ஒருவன் தனக்கு இடப்பட்ட ஆணையை கேட்டிருந்தும் அதை சபைக்கு அறிவிக்காமற் போனால் அவன் தன் அக்கிரமத்தை சுமக்கிறவனாய் இருப்பான் என்று சொல்லி லேவியராகமம் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அதுபோல் கடந்த நாட்களில் ஒரு திகைப்புன்னா என்ன, எப்படி இதை செய்ய போகிறோம், எப்படி பண்ண போகிறோம் என்கிறதான ஒரு திகைப்போடு கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனால் கர்த்தருடைய பார்வையில் அதை லேசாய் முடிய பண்ணினார். அல்லேலூயா. என்னுடைய மகளுக்கு ஒரு திருமண காரியங்களை ஒழுங்கு செய்யவும் ஆண்டவர் கர்த்தர் பலப்படுத்தினார். சொல்லப்போனால் என்கிட்ட இருந்தது 60,000 ரூபா காசு மட்டும்தான் என் கையில். அதுவும் பிள்ளைகள் சம்பாதித்ததில் சேர்த்து வச்சுருந்தது. என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது தெரியல. என் பையன் தன்னுடைய ஆஃபீஸில் லோன் போட்டு 3 லட்சத்துக்கு போட்டு கிடைக்காம 2 லட்சம் போட்டு கிடைக்காம 1 லட்சம் சேங்ஷன் ஆச்சு. அதோட 1,60,000 ரூபா தான் கையில். ஆனால் கர்த்தர் நேர்த்தியாய் 4 லட்சத்துக்கும் மேலான காரியங்களை பிள்ளைக்காக செலவு செய்யும்படி ஆண்டவர் என்னை பலப்படுத்தினார். அல்லேலூயா. கர்த்தர் அற்புதமானவர். வந்தவங்கெல்லாம் பார்த்துட்டு, நம்ம மக்களை பார்த்துட்டு மிரண்டுட்டாங்க. இவ்வளோ பேர் இருக்காங்களா உங்களுக்கு? மாப்பிள்ளை வீட்டார் இடத்துலேருந்து நாங்கள் 300 பேர் வருவோம்னு சொன்னாங்க. 30 பேர் கூட வரலை. ஆனாலும் நாங்கள் ஒரு 400 பேர் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணிப்பு போட்டேன். ஆண்டவர் கிருபையில் 400 பேர் வந்தாங்க. நாங்கள் என்ன ஜெபிச்சோமோ, எவ்வளோ ஜெபிச்சோமோ அவ்வளோ மக்கள் வந்தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசேஷமாக நன்றி சொல்ல வேண்டுமானால் சபைக்கு நான் நன்றி சொல்லணும். கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் வந்தீங்க. ஆண்டவருடைய கிருபையினால் இன்றைக்கி நான் சுகமாக இருக்கிறேன். திருமணத்துக்கு முன்னாடியிலேருந்து திருமணம் வரைக்கும் எனக்கு இடுப்பு வலி, கால்வலி, முட்டி வலி, இடுப்பு வலி, இது போன்ற காரியங்களில் நைட்டில் கூட இரவில் கூட தூக்கம் இல்லாமல் அப்படியே கடுத்து கொண்டே இருக்கும். எண்ணெய் மருந்து எடுத்து தடவி கொண்டே இருப்பேன். ஆனால் இன்றைக்கி எந்த ஒரு வலியும் இல்லாமல் கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறேன். அல்லேலூயா. என்னமோ சொன்னாங்க, ஆப்ரேஷன் பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், ஸ்கேன் எடுக்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணுன்னாங்க. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஜெப எண்ணெய். அது மாத்திரம் இல்லை, பாஸ்ட் ஒரு ஆர்த்தோ ஜெல்லு ஒன்று சொல்லியிருந்தாங்க. அதையும் ஒரு 4-5 பாட்டில் வாங்கி 4-5 பாட்டில் 10 நிமிஷத்துக்கு ஒரு முறை, அரை மணி நேரத்துக்கு ஒரு முறை தடவி இன்றைக்கு கர்த்தருக்குள்ளே சுகமாக இருக்கிறேன். எலும்பி நிற்கணுன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே எலும்பினால தான் பஸ்ஸை விட்டு இறங்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை கடந்து வந்தேன். இந்த சூழ்நிலையில் கர்த்தர் போதுமானவராக இருந்து கர்த்தர் என்னை வழி நடத்தினார். அல்லேலூயா. ஒரு 10-15 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு பாடலை கேட்டேன். நான் ரொம்ப பாட்டு பாட மாட்டேன், உங்களுக்கு தெரியும். அந்த பாடல் சங்கீத புத்தகத்தில் இருக்கிறது. அந்த பாடலுக்கு ஒரு தலைப்பு இருக்கிறது, சாலமோன் பாடின ஆரகோண சங்கீதம், 127ஆம் சங்கீதம். தயவுசெய்து எல்லாரும் அந்த சங்கீதத்தை கரத்தில் எடுத்துக்கொள்வோம். 127ஆம் சங்கீதம், சாலமோன் பாடின ஆறுகோண சங்கீதம். சாலமோன் எழுதுனதா பாடுனதா? பாடுனது. அப்ப எழுதுனது தாவீது. அதாவது தாவீது எழுதியதை, இது நான் ராகம் போட்டதும் கிடையாது, இது தாவீது சாலமோன் பாடினது மாதிரி ஒரு பரிசுத்தவான் ஒரு ராகம் போட்டு இந்த பாட்டுக்காக, இந்த சங்கீதத்துக்காக ஒரு ராகம் போட்டு ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி அரியலூரில் பாடினார். அவர் பேர் மனோ. அதுக்கு பிறகு அவரை பார்க்கக்கூடிய வாய்ப்பு எங்கேயுமே கிடைக்கல. சென்னையிலேருந்து வந்தார். அவர் பாடினதை நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, அந்த டியூன் கொஞ்சம் மனசில் ஞாபகத்தில் இருக்குது. ஆனால் 2 நாளாக அந்த பாட்டை நான் பாடிக்கிட்டு இருக்கிறேன். இந்த சங்கீதத்தை, இந்த சங்கீதத்திலிருந்து தான் சில காரியங்களை இன்றைக்கு சிந்திக்கலாம் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவரால் ஏவப்படுகிறேன். அல்லேலூயா. ஜனங்களை கூட்டுங்கள் என்று சொல்வது கர்த்தருடைய வார்த்தை.
என் நாமத்தினாலே 2 பேராவது 3 பேராவது கூடினால் அந்த இடத்துல இருப்பேன் என்பதும் கர்த்தருடைய வார்த்தை. பலியினாலே என்னோடு உடன்படிக்கை பண்ணின பரிசுத்தவான்கள் என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பது தேவனுடைய கட்டளை. கூட்டு சேர்க்கிறது யாருடைய வேலைன்னா ஆவியானவருடைய வேலை. அல்லேலூயா. ஆனா பிரிச்சு வைக்கிறது, பிரிச்சு பார்ப்பது, பிரிந்து போவது அது பிசாசுனுடைய வேலை. ஒருத்தன் பிரிஞ்சு போறா அப்படின்னா தன் சுய இச்சைகளின்படி செய்ய பார்க்கிறான். 18ஆம் சங்கீதத்தில் இருக்கு, நீதிமொழிகள் 18:1 இருக்கு. பிரிந்து போகிறவன் தன் இச்சைகளின்படி என்ன செய்கிறான்? அப்ப பிரிந்து போகிறது தேவனுடைய சித்தம் அல்ல. சில காரியங்களுக்கு பிரிந்து நிற்கணும், உலக பிரகாரமான காரியங்களுக்கு, பாரம்பரியங்களுக்கு நம்ம பிரிஞ்சு தான் நிற்கணும். ஆனால் கூடி வருவது ஆவியானவருடைய வேலை, கூட்டு சேர்ப்பது ஆவியானுடைய. இப்போ ஆவியானவருடைய வேலையினால தான் நம் சபையாக, சபை கூடுதலை விட்டு விடாமல் சபையாக நம்ம என்ன செய்திருக்கிறோம்? கூடியிருக்கிறோம் இல்லைங்களா? இந்த பாடலை நான் பாட தொடங்குகிறேன், என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் பாடுங்க. அல்லேலூயா. சரி. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவர்களின் பிரயாசம் இதுதான். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் பெருதா. கர்த்தர் நகரத்தை காவாராயில் காவலாளர் விழித்திருக்கிறதும் விருதா. கர்த்தர் வீட்டை கட்டாராயில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவாராயில் காவலாளர் விழித்திருக்கிறதும் விருதா. நீங்கள் அதிகாலை எழுந்து நேரப்பட வேளையிலே தரித்து, நீங்கள் அதிகாலை எழுந்து நேரப்பட வேளையிலே தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா. வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா. அவரே நமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார், எல்லாம் தருகிறார். கர்த்தர் வீட்டை கட்டாராயில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவாராயில் காவலாளர் விழித்திருக்கிறதும் விருதா. இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். வால வயதின் குமார பலவான் கையில் இருக்கிற அம்புகளுக்கு ஒப்பாயிருப்பார்கள், ஒப்பாயிருப்பார்கள். கர்த்தர் வீட்டை கட்டாராயில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவாராயில் காவலாளர் விழித்திருக்கிறதும் விருதா. காவலாளர் விழித்திருக்கிறதும் விருதா. அவைகளால் தன் அம்பார துணியை நிரப்பின புருஷன் பாக்கியவான். அவைகளால் தன் அம்பார துணியை நிரப்பின புருஷன் பாக்கியவான். அவர்கள் நாணம் அடையாமல் ஒளிமுக வாசலில் சத்துருக்களோடே பேசுவார்கள், 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 பேசுவார்கள். கர்த்தர் வீட்டை கட்டாராயில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா.
கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறதும் விருதா. காவலாளர் விழித்திருக்கிறதும் விருதா. அல்லேலூயா. கர்த்தர் வீட்டை கட்டாராகில். இந்த சங்கீதத்தை எத்தனையோ வீடு பிரதிஷ்டைக்கு படிச்சிருக்கிறோம், எத்தனையோ பிறந்த நாளைக்கு படித்திருக்கிறோம். ஆசீர்வாதமான ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிப்பதற்காக இந்த சங்கீதத்தை வாசித்து விளக்கம் கொடுத்து படித்திருக்கிறோம். ஆனால் 2 நாளைக்கு முன்புதான் எனக்கு இந்த சங்கீதத்தை குறித்ததான ஒரு நோக்கம், ஒரு 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 உள்ளார்ந்த உற்று நோக்குதல் எனக்கு வந்துச்சு. சும்மா பார்க்கறது வேற, கொஞ்சம் உற்று பார்க்கறது வேற. சுயாதீன பிரமாணம் ஆகிய தேவனுடைய பிரமாணத்தை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா உற்று பார்க்கணுமா. டிவியில் பாருங்க, சிலரை உற்று பார்க்கும்போது அவங்களுக்கு இருக்கிற சின்ன சின்ன மருவு கூட தெரிகிற அளவுக்கு கிளியராக டிவி வந்துருச்சு, செல்ஃபோன் வந்துருச்சு, எல்லாமே வந்துருச்சு. உற்று பார்த்தா அவங்கள்ட்ட இருக்கிற குறைகள் நிறைவுகள் எல்லாமே தெரிகிற அளவுக்கு இன்றைக்கி என்ன செஞ்சிச்சு வந்துருச்சு. தேவ பிள்ளைகள், வேதத்தை கையில் எடுத்த தேவ பிள்ளைகள் வேதாகமத்தை எப்படி பார்க்கணுமா? சும்மா ஒரு இதாக பார்க்கக்கூடாது. அதை எப்படி பார்க்கணும்? உற்று பார்க்கணும். அப்போ உற்று பார்த்தபோது எனக்குள்ள ஒரு கேள்வி. சாலமோன் பாடின ஆரோகண சங்கீதம் பாட்டு, பாடின பாட்டு, பாடுற எல்லா பாட்டும் பாட்டாகாது. பாடுறவங்க எல்லாம் பாடகர் ஆகிட முடியாது இல்லை. பாடுறவங்க பாடினா தலையை ஆட்ட தோணும். சாலமோன் பாடினதுக்கும் அவனுடைய வாழ்க்கைக்கும் இந்த சங்கீதத்துக்கும் ஏதாயிலும் பொருத்தமா. தாவீதை கூட எடுத்துக்கொள்ளலாம், தாவீதை கூட எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் சாலமோனுடைய வாழ்க்கையில இந்த பாட்டு பாடுகிறதற்கு சாலமோனுடைய இடத்துல தகுதி இருந்ததா அப்படின்னு சொல்லி முதல்ல நான் யோசித்தேன். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும். அப்ப கர்த்தரால் வந்த சுதந்திரத்தை, கற்பத்தின் கனியை சாலமோன் பெற்றிருந்தானா? சாலமோனுக்கு இருந்ததா? சாலமோனுக்கு எத்தனை மனைவிகள்? 1000, 300 மனைவிகள், 700 மறுமனையாட்டிகள், சேபாவின் ராஜஸ்திரியோட சேர்த்து 1001 மொழி வைக்கிறது மாதிரி 1001. அப்போ 1000 மனைவிகளுக்கு அந்த நாட்களில் கட்டுப்பாடு இல்லை. 3, 4, 5, 6, 12 வரைக்கும் இஸ்ரவேலில் உண்டு. இஸ்ரவேலரின் ஊற்றுகளில் இருந்து தோன்றினவர்களே அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்போ சாலமோனுக்கு 1000 மனைவினா குறைஞ்சபட்சம் பைபிள் இல்லை, யூகத்தை சொல்றேன், குறைஞ்சபட்சம் 1000 பிள்ளைகளாவது என்ன செஞ்சிருக்கணும்? ஒரு மனைவிக்கு ஒரு பிள்ளைனாவே 1000 மனைவிக்கு 1000 பிள்ளை இருந்திருக்கணுமா? இருந்திருக்க கூடாதா? இருக்க வாய்ப்பு இருக்கு, ஆனா இருந்ததுங்கிறதுக்கு ஆதாரம் இல்லை. இந்த 1000 பிள்ளைகளில் ஏதாயிலும் ஒரு பிள்ளை, ராஜா பெற்ற பிள்ளைல ஒண்ணு கூட உருப்படி இல்லை. உருப்படாத உருப்படிகளை பெற்று வளர்த்துக்கிட்டு, சாலமோனுடைய மகன் ஒரு உதாரணமாக சொல்லணும்னு சொன்னா அவன் பேர் ரெகொபெயாம் இல்லையா? ரெகொபெயாம் மட்டும் போய் இஸ்ரவேலின் மூப்பர்கள் போய் என்ன பண்றாங்கன்னா முறையிடுறாங்க. உம்முடைய தகப்பன் பாரமான சுமையை எங்களுக்கு சுமந்து, அதுவே எங்களுக்கு பாரமா தெரிஞ்சிச்சு, அதனால நீங்க என்ன செய்வீங்கன்னா எங்க பாரத்தை கொஞ்சம் லேசாக்குவீங்கன்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் உம்மிடத்துல வந்திருக்கிறோம் அப்படின்னு போய் சொன்னாங்க. அதுக்கு அவன் என்ன சொன்னா, என்னுடைய தகப்பனுடைய இடுப்பை பார்க்கிலும் என்னுடைய சிண்டு விரல் பருமனானது அப்படின்னா. இது பிள்ளையா? இது தொல்லையா? இப்படிப்பட்ட பிள்ளையை குறித்து பாடினவதா சாலமோன். இந்த பிள்ளைய போய் இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி
அவரால் கிடைக்கும் பலன் அப்படின்னு சொல்ல முடியுமா? ஒரு ஆவிக்குரிய மனிதனுக்கு, ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்கிற ஒரு மனிதனுக்கு, ஆவிக்குரிய ஒரு நிலையில் ஒரு குழந்தை பெற்றெடுத்தால் சந்தோஷம். அது தேவனுடைய பார்வையில் இன்னைக்கு இந்துவாக இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, ஒரு குழந்தை பிறக்கிறது என்றால் மனிதனுக்கு சந்தோஷம். ஆம்பளை பிள்ளையை பெத்தாச்சு, பொம்பளை பிள்ளையை பெத்தாச்சு, ஆசைக்கு பெத்தாச்சு, ஆஸ்திக்கு ஒன்று பெத்தாச்சு அப்படின்னு ஊரெல்லாம் கூட்டி விருந்தெல்லாம் வச்சு, ஆபிரகாம் கூட விருந்தெல்லாம் வச்சாரு. பால் மறக்கும் நாளிலே பெரிய விருந்தெல்லாம் நடந்திருக்கு. இப்படி விருந்தெல்லாம் கூட்டி விருந்து வைக்கிறதல்ல, விருந்தில் உட்கார்றதுக்கு கூட என்ன உண்டு, ஒரு அப்பனும் சுப்பனும் கள்ளனும் கொள்ளைக்காரனும் கொலகாரனும் உட்கார்ந்து இருக்கிற பந்தியில் போய் நம்மளும் போய் உட்கார்ந்து சர்வசாதாரணமாக இவர் 7 கொலை செய்தவர், அவர் அருகிலே நான் உட்கார்ந்து இருப்பதை குறித்து எனக்கு ரொம்ப, இவர் ஒரு பெரிய 124 என்னமோ சொல்லுவாங்க, இவர் பெரிய 124, இவர் கூட போய் நான் உட்கார்ந்து என்ன செய்கிறேன், நல்லா விருந்து சாப்பிடுகிறேன். யாராவது விரும்புவோமா? இவரும் பெரிய குஷ்டரோகி, இவர் அருகிலே உட்கார்ந்து ரொம்ப இனிமையாக நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன், ஊட்டியும் கொள்கிறேன் ஊட்டியும் விடுகிறேன். செய்ய முடியுமா? அதனால தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற நிச்சயத்தையும் பார்க்கணும், ஜீவனையும் பார்க்கணும். ஏன்னா இது இருபுறமும் கருக்குள்ள பட்டு அப்படிங்கிறதுனால ஆண்டவர் சொல்றார், இது ஒரு எச்சரிப்பின் சங்கீதம் தான். தாவீது எழுதி சாலமோட பாட சொல்லி கொடுத்தது. தாவீது ஒரு எச்சரிப்பாக எழுதுறார், தம்பி உனக்கு ஞானம் இருக்குதுப்பா, புத்தி இருக்குது, அறிவு இருக்கு, எல்லாமே இருக்கு, செல்வம் இருக்கு, செல்வாக்கு இருக்கு, உனக்கு தேவையான வெள்ளி இருக்கு, பொண்ணு இருக்கு, ஆலயம் கட்டுவதற்குரிய எல்லா காரியங்களும் இருக்கு, உனக்கு எச்சரிப்பு வேணும்னு சொல்லி நான் விரும்புகிறேன். அதனால இதை எச்சரிப்பின் சங்கீதமாக நான் உனக்கு எழுதி கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாவீது ஒரு வேளை இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கலாம். ஏன்னா இப்படிப்பட்ட சங்கீதத்தை எழுதுறது தாவீதை தவிர வேற யாரும் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அது ஒரு எச்சரிப்பின் சங்கீதமாகத்தான் என்ன செய்யப்பட்டிருக்கிறதா எழுதப்பட்டிருக்கு. ஆனால் நம்ம அந்த சங்கீதத்தை, ஆசீர்வாதமும் இருக்கிறதுல இல்லைன்னு சொல்லல, நம்ம ஆசீர்வாதத்துக்கு மாத்திரம் வாசித்து ஆசீர்வாதத்தை மாத்திரம் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், பார்த்து கொண்டு இருக்கிறோம். குரங்குக்கும் தன் குட்டி பொன் குட்டிங்கிறாங்க. குரங்கு ஒரு நம்ம வீட்டுக்கு வந்து தென்னை தோட்டத்தில் வந்து நிற்கிற குரங்கு ஒரு 10 குட்டிகளை போட்டு தோட்டமெல்லாம் அழிக்குதுன்னா நமக்கு சந்தோஷம் இருக்குமா? அல்லது ஒரு நல்ல பாம்பு 100 முட்டைகளை இட்டு, எத்தனை முட்டைகள், அது 30 முட்டைகள் பொறிக்கவில்லையே, 70 முட்டைகள் தானே பொறித்து இருக்கிறது. ஐயோ இந்த 70 முட்டைக்காக ரொம்ப சந்தோஷம் அப்படி நம்ம சொல்ல முடியுமா? அதுலேயும் 40 முட்டை முழுங்கி விட்டது. நல்ல பாம்பை சொல்கிறேன், விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்னாருல. அப்போ அதுக்கும் ஏதோ மனுஷ சமுதாயத்துக்கும் ஏதோ கொஞ்சம் லிங்க் இருக்கிறதுனால தான் அப்படி ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அவர்கள் நாவின் கீழ் சிலர் வந்து சந்தித்துட்டு பேசிட்டு போனாவோ ஒரு விஷத்தை வாயினால, விஷத்தை வார்த்தையில் விஷம் இருக்கிறது. சில ஜெபத்துல கூட விஷத்தை தூக்கிட்டு போறவங்களா இருக்கிறாங்க. அந்த ஜெப குறிப்பை கேட்டாவே நம்மளால நிற்க முடியாது, துவண்டு விழுந்து கீழே விழுந்துருவோம். பாசிட்டிவும் இருக்கு, நெகட்டிவும் இருக்கு, அதை புரிஞ்சுக்கணும். ஜெபத்தை நான் குறை சொல்கிறவன் அல்ல, பிள்ளைகளை நான் குறை சொல்லவில்லை, பெற்றோர்களை நான் குறை சொல்லவில்லை. ஆனால் எந்த பெற்றோர் பெற்றெடுக்கிற பிள்ளைகள், நம்ம வீட்டை பூட்டிட்டு ஒரு 15 நாள் நம்ம எல்லாருமே ஷெக்கினா பயிற்சிக்கு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க. நம்ம திரும்ப வீட்டுக்கு போகும்போது ஒரு 20 பள்ளி நல்லா பெருசாக வளர்ந்து நிறைய பள்ளி குட்டிகளை போட்டு இருக்கிறது. சிலந்தி பூச்சி கூடு கட்டி அநேக சிலந்தி பூச்சிகள் இருக்கிறது. தேள்கள் அங்காங்கு ஓடி நம்மளை பார்த்து வாழை தூக்கி சல்யூட் அடிக்கிறது. நம்ம வீட்டில் உடனே ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் அதெல்லாம் காலி பண்ண மாட்டவா? இல்லை, என் வீட்டில் பொரிச்ச
தேல் குஞ்சே, என் வீட்டில் பொறிச்ச பாம்பு குட்டியே, விரியன் பாம்பே, என் வீட்டில் வளர்ந்திருக்கிற 8 கால் பூச்சியே, நீ ஒரு பக்கத்தில் இரு, வா, காலை நீட்டி கையை நீட்டி என் கூட சேர்ந்து பாட்டும், என் கூட சேர்ந்து காலை நீட்டி கையை நீட்டி பாட்டும் பாடு. நீ என்னுடன் வா, என் இருக்கையில் கூட உட்கார்ந்து கொள், என் படுக்கையில் சேர்ந்து படுத்துக்கொள், நான் சாப்பிடுகிறதை என்ன செஞ்சுக்கோ, சாப்பிட்டுக்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பள்ளி விழுந்தாலும் பரவாயில்ல, என் வீட்டில் வளர்ற பள்ளி தானே, தூக்கி போட்டுட்டு நான் சாப்பிட்றேன். சாம்பார் ஊற்றும் போது கரப்பாம்பூச்சி விழுந்தாலும் பரவாயில்லை, அது என் வீட்டு கரப்பாம்பூச்சி தானே. இது கர்த்தரால் வரும் சுதந்திரம். சொல்ல முடியுமா? இது கர்த்தரால் கிடைக்கும் பலன், கனி, கற்பத்தின் கனி. சொல்ல முடியுமா? சொல்றாரு சாலமோனுக்கு, என் மகனே, நீ ஞானம் அடைந்து, என்ன அடைந்து? ஞானம் அடைந்து, அது நீதிமொழிகளில் வரும்னு நினைக்கிறேன், என் சத்துருக்களுக்கு நான் மறு உத்தரவு சொல்லும்படிக்கு நீ ஞானவானாகி என் இருதயத்தை என்ன பண்ணு, சந்தோஷப்படுத்து. தெய்வத்தினால் பிறக்கிற பிள்ளைகள் தெய்வம் தந்த ஈவு. நீங்கள் 1 யோவானின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் 9-10 வசனங்கள்லாம் வாசிங்கன்னா, தேவனால் பிறந்தவன் பாவம் செய்ய. காரணம், தேவனுடைய வித்து அவனுக்குள் என்ன செய்திருக்கிறது, தரித்திருக்கிறது. அவன் பாவம் செய்ய மாட்டான். பொல்லாங்கான் அவனை என்ன செய்ய முடியாது, தொட முடியாது. ஏனென்றால் அவன் தேவனால் பிறந்திருக்கிறவன். மனுஷனால் பிறந்த எல்லா குழந்தைகளும் பாவிகள் தான். தேவன் சொல்வார், ஒரு பாவி உலகத்தில் ஒரு பாவி பிறந்திருக்கிறான். இது எனக்கு தாவீது தான் சொல்லிக் கொடுத்தாரு. என் தாய் என்னை பாவத்தில், நான் துர்க்குணத்தில் உருவானே. என் தாய் என்னை பாவத்தில் என்ன செய்தார். அப்ப அந்த பாவி மாம்சத்தில் பிறந்ததோடு அவன் நடந்து வாழ்ந்து செயல்பட்டு கொண்டிருந்தால் போதாதே, அவன் ஆவியில் மறுபடியும் என்ன செய்யணும், மனம் திரும்பி மீட்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு மறுபடியும் பிறக்கணும். அப்பதான் 87ஆம் சங்கீதம் நிறைவேறும். இன்னான் அதிலே பிறந்தான் என்று என்ன செய்யப்படும், சொல்லப்படும். அப்படிப்பட்டவர்களுடைய ஊற்று கண்கள் என்ன செய்யப்படும், ஆசீர்வதிக்கப்படும். ஆகவே தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை, அப்ப ஜெயாளிகளை பார்க்கும்போது தான், போராளிகளை பார்க்கும்போது தான், ஜெயம் பெற்ற பரிசுத்தவான்களை பார்க்கும்போது தான் பரலோகம் சந்தோஷப்படும். என் பிள்ளை எல்லாத்துலையும் தோத்து போய் சாக்கடையில் விழுந்து விழுந்து எந்திரிச்சு வருதுல, ஒரு முறை விழுகிற பரவாயில்ல, 2 முறை விழுகிற பரவாயில்ல, காலமெல்லாம் சாக்கடையே கெதியா இருந்தா என்ன ஆகிறது? சாக்கடையிலிருந்து வெளியே எழுந்தவன் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தை மாத்திரம் தான் சிந்திக்கணும். ரத்தத்தால் கழுவப்பட்ட மறுபடியும் அந்த சாக்கடையை என்ன செய்ய மாட்டான், பார்க்க மாட்டான். எப்ப பார்த்தாலும் எனக்கு சாக்கடை நினைவுகளே இருக்கிறது அப்படின்னு சொன்னா, அதனால தகப்பனுடைய இருதயம் என்ன செய்யாது, சந்தோஷப்படாது. நமக்கும் அந்த பிள்ளைக்குரிய ஸ்தானமும் அந்த மகிமை மேன்மையும் நமக்கும் என்ன செய்யாது, கிடைக்காது. சங்கீதக்காரனாகிய தாவீது சாலமோனுக்கு எழுதி உணர்த்தும் போது, இந்த பாடலை நீ வாய் விளங்க பாடு, நீ உன் மனதார என்ன செய் பாடு அப்படின்னு சொல்லிட்டு, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம். இது எந்த வீடு? அப்போ அஸ்திபாரம் போட்டு, செங்கல் போட்டு, பில்லர் போட்டு, சுண்ணாம்பு அடித்து அல்லது இது பூசி, சிமெண்ட் போட்டு பூசி நேர்த்தியாய் கட்டிருக்கிறோமே, தாஜ்மஹால் மாதிரி. அப்படிப்பட்ட வீட்டை சொல்றாரா? எழுத்தின் பிரகாரமாகவும் இது உண்மை. ஆனால் அவர் மனசுல வச்சு சொன்ன வீடு எதுன்னா, தாமதிப்பேனே ஆகில். 1 தீமோத்தேயுல 3ஆம் அதிகாரத்தில் வருது பாருங்க. கர்த்தருடைய வீட்டில், தேவனுடைய வீட்டில்
அப்ப இது தேவனுடைய வீடு. அப்ப ஒவ்வொருவருடைய மனசுலையும் என்ன இருக்கணும் அப்படின்னா, என் வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் மச்சிப்பாவப்பட்ட வீடுகளில் வாசமாய் இருக்கிறது என்ன? தாவீதுக்கு தான் அந்த மன உறுத்தல் இருந்துச்சு. உடன்படிக்கை பெற்ற ஒரு இடத்துல மற்ற காரியங்கள் ஆசரிப்பு கூடார ஒரு இடத்துல இருக்கிறத பார்த்து அவர் ஒரு பொருத்தனை பண்ணிட்டு இருந்தார். படுக்கையாகிய கட்டிலில் கூட என்ன செய்யலையா, ஏற மாட்டேன். என்னுடைய வீடு தேவனுடைய வீடு கீழே இருக்கும்போது நான் மாத்திரம் மேடையில் கட்டிலில் படுத்து தூங்குவது எப்படி? அவருடைய நோக்கம் எல்லாம், அவருடைய எண்ணம் எல்லாம் தனக்கு அரண்மனை கட்டணும், தனக்கு வீடு கட்டணுங்கிற எண்ணத்தில் அவர் இருக்கல. அதனால அந்த எண்ணத்தில் இதை எழுதல. இவர் தேவனுடைய வீட்டை குறித்ததான எண்ணத்தில் எழுதி வைத்தார். அப்ப தேவனுடைய வீடுன்னா எது? நாமே தேவனுடைய ஆலயம், நாமே தேவனுடைய வீடாக இருக்கிறோம். இதெல்லாம் செஞ்சா நாம் தேவனுடைய வீட்டாராக இருக்கிறோம். அப்ப தேவனுடைய வீடு என்பது என்னது? நாம் கூடுகிற சபை, ஆலயம். தூக்கத்தில் கூட நம்முடைய ஞாபகம் எங்க இருக்கணும்? ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் 2 மணி நேரம் மாத்திரம் ஞாபகம் வந்தா போதுமா? வீடு பூட்டிட்டு போகும்போது கூட பூட்டை இழுத்து பார்த்து லாக்கரெல்லாம் சரியா வச்சிருக்கிறோமா? பீரோலெல்லாம் சரியா வச்சிருக்கிறோமா? பூட்டித்தான் வச்சிருக்கிறோமா? ஒரு முறைக்கு 2 முறை நம்ம இழுத்து பார்த்துட்டு தானே வரோம். சண்டே சர்வீஸுக்கு வந்துட்டு போகிறதுக்குள்ளே நம்ம அந்த வீட்டை பூட்டியிருக்கோம், நல்லா கேட்ட பூட்டியிருக்கிறோமா, வீட்டை பூட்டியிருக்கிறோமான்னு பார்க்குறோம்ல. ஆனால் சண்டே சர்வீஸ் முடிச்சு போன பிற்பாடு எத்தனை பேருக்கு தேவனுடைய வீட்டின் நினைவு இருக்கிறது? தேவனுடைய ஆலயத்தின் நினைவு இருக்கிறது? அதனாலதான் தாவீது சாலமோனுக்கு உணர்த்துறாரு. என்ன உணர்த்துறாரு? நீ வீடை கட்டி நல்லா சந்தோஷமா இருப்பன்னு ஓ வீட்டை குறித்து நான் சொல்லலப்பா, தேவனுடைய வீட்டை குறித்து சொல்லுகிறேன். உனக்கு எவ்வளவு செல்வாக்குகள் இருந்தாலும், எவ்வளவு பண பலம் இருந்தாலும், என்ன இருந்தாலும், கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதான ஒன்றுமில்லை, வெறுமை, விருதா. அப்ப கர்த்தர் வீட்டை என்ன செய்யணும்? இப்ப கர்த்தர் கட்டின வீடு, அந்த கர்த்தர் கட்டின வீட்டை நம்ம வீட்டை விட ரொம்ப அக்கறை உள்ளவர்களாய் நம்ம நினைக்கணும். அப்படிங்கிற அந்த காரியத்தில் தான் கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம். இது தேவனுடைய வீடு, இது கர்த்தருடைய வீடு. நீதிமான்கள் அதற்குள்ள பிரவேசித்து கர்த்தரை என்ன செய்வாங்க? துதிப்பாங்க. அப்படிங்கிறதெல்லாம் 118ஆம் சங்கீதத்தில் நிறைய விஷயங்கள் இருக்கு. கர்த்தர் நகரத்தை காவராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. எந்த நகரத்தை குறித்து சொன்னாரு? இப்போ பெங்களூர் எடுத்துக்கோ, அது ஒரு சிட்டி, அது ஒரு நகரம். பெங்களூர் குறித்து ஆண்டவர் சொல்லலை, டோக்கியோவில் இருக்கிற நகரத்தை குறித்து சொல்லலை, அல்லது அமெரிக்கா, ஜெர்மனி இது போன்ற நாடுகளில் இருக்கிற நகரத்தை குறித்து சொல்லலை. நகரத்தை காவாராகில் அப்படிங்கிறது தேவனுடைய நகரம். தேவனுடைய நகரம்னா என்ன? எபேசியர் 2ஆம் அதிகாரம் 19, 20, 21 ஆகிய வசனங்களை வாசிக்கலாமா? எபேசியர் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரைக்கும். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 19 முதல் 22ஆம் வசனம் வரை. ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோடே ஒரே நகரத்தாராய். எத்தனை நகரம்? ஆண்டவருக்கு ஒரே நகரம் தான். ஒரே நகரத்தாராய் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாய் இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள்
கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். தாவீது எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் தேவனுடைய ஆலயத்தை குறித்த சிந்தை இருந்தது. மார்க்கெட் போகும்போது காய்கறிகள் வாங்கும்போது தேவனுடைய ஆலயத்தை குறித்த சிந்தை இருக்கா? பண பரிவர்த்தனம் பண்ணும்போது தேவனுடைய ஆலயத்தை குறித்த எண்ணம் இருக்கா? எப்பொழுதும் கர்த்தரின் வீட்டை குறித்ததான தேவனுடைய நகரத்தை குறித்ததான ஒரு சிந்தை இருக்கணும். அதனால தான் வட திசையில் உள்ள சீயோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானமும் அது சர்வ பூமிக்கும் மனமகிழ்ச்சியாக இருக்கிறது. அதுவே மகாராஜாவின் 48:2 வாசிக்க வேண்டாம். அப்ப எப்பொழுதுமே நம்முடைய சிந்தை எங்க இருக்கணும்? தேவனுடைய வீட்டில், தேவனுடைய நகரத்தில். தாவீது எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் தேவனுடைய ஆலயத்துக்கு வேண்டிய பனிமுட்டுகளை சேகரிக்கிற சிந்தையோடு இருந்தார். நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் சவுல் துரத்தினாரு, அப்சலோம் துரத்தினா, அதனால ஓடினாரு ஓடிக்கொண்டே இருந்தாரு. அங்கே போய் ஒளிஞ்சாரு, காட்டி கொடுத்தாங்க, இங்கே போய் ஒளிஞ்சாரு, இந்த குகையில் போய் இருந்தார், இந்த கெபியில் போய் இருந்தார், அப்படி நம்ம நினைக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடந்து இருக்கிற எல்லா சம்பவங்களும் எல்லா நினைவுகளும் நன்மைக்கு ஏதுவாகவே நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. அங்கிருந்தெல்லாம் தாவீதுக்கு ஆலயம் கட்டுவதற்கு சாலமோனுடைய நாட்கள் வரைக்குமாக என்ன போயிட்டு இருந்துச்சு? தமிழ்நாட்டில் இருந்து கூட அரிசி, யானை தந்தம், மயில் தொகை, இவைகளெல்லாம் இதெல்லாம் எங்கே போச்சாம்? பள்ளிக்கூட பாடத்தில் நம்ம படிக்கிறோம். அப்ப ஏதோ துரத்தப்பட்டு ஓடினார் இல்ல, தேவனுடைய காரியங்களை சேகரிப்பதற்காகவே ஓடினார். அதை நன்மையாக மாற பண்ணினார். ஏதோ ஒளிஞ்சி ஓடி களைச்சி உட்கார்ந்து கால்நடையா நடந்து, நம்மளை விட அதிகமாக அவர் பிரயாணப்பட்டிருக்கிறார் தாவீது. இதெல்லாம் தேவராஜ்யத்திற்கு மகிமைக்காக தான் அவங்க பிரயாணம் பண்ணாங்க. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன செஞ்சாங்க? போனாங்க. அதை நன்மைக்கு ஏதுவாக மாற்றினாங்க. அதனால தான் ஆலயம் கட்டுவதற்குரிய எல்லா பனிமுட்டுகளும் கல் முதற்கொண்டு பனி தீர்ந்த கற்களால் என்ன செய்யப்பட்டது? நான் நினைக்கிறேன் தாவீது அங்கே போயிருக்கும்போது இந்த கல் இந்த மூளைக்கு ஆகும், இந்த கார்னருக்கு இந்த கல் ஆகும் அப்படின்னு அங்கேயே பனி தீர்த்து ஆலயம் கட்டும்போது சுத்திகளின் சத்தமோ, வாட்சிகளின் சத்தமோ, ஒரு கரண சத்தமோ, ஒரு கடப்பார சத்தமோ, இன்னைக்கு ஆலய சத்தமோ, அந்த வீட்டுக்காரங்களுக்கும் கொத்தனாருக்குமே சத்தம் வந்துடுது. பக்கத்து வீட்டில் சத்தம் வந்துடுது. அவன் கல் போடாவே, அவன் அஸ்திபார போடாவே என்கிட்ட சொல்லிட்டு நீ போட்டியா, நீ எப்போ வீடு கட்டினியோ அப்போ தான் என் வீடு இருண்டு போச்சு அப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரன் என்ன பண்ணுவான்? சண்டைக்கு வருவான். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக பனித்தீர்ந்த கற்களால் தேவாலயம் கட்டி முடிக்கப்பட்டதற்கு காரணம் தாவீதுடைய ஆலோசனை. சாலமோனுடைய திறமையினாலேயோ சாமர்த்தியத்தினாலேயோ ஞானத்தினாலேயோ சாலமோன் அதை செய்து முடிக்கல. தாவீதுனுடைய வாஞ்சை, தாவீதுனுடைய விருப்பம், தாவீதுனுடைய எண்ணம், தாவீதுனுடைய ஆசை, தாவீதுனுடைய பாடுகள், தாவீதுனுடைய சேகரிப்புகள், தாவீதுனுடைய பிரயாசங்கள். அதனாலதான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். மகனே சாலமோன், கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா, கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது. பெங்களூரில் இருக்கிற ஒரு சகோதரோடு பேசி கொண்டிருக்கும் போது, ஐயா இங்கே தண்ணீர் பஞ்சம் ரொம்ப, வீட்டில் தண்ணி வரலை, பைப்பில் தண்ணி வரலை, எங்கள் போரில் தண்ணி வரலை, அதனால் நாங்கள்லாம் போய் அப்பார்ட்மெண்ட்டில் போய் என்ன பண்ணிட்டு வரோம்? குளிச்சுட்டு துணி துவைச்சிட்டு வரோம். 10 அடிக்கு ஒரு போரு, 20 அடிக்கு ஒரு போரு, எங்கெங்க வீடு பக்கத்தில் எங்கெங்க வீடு கட்டியிருக்காங்களோ வீடு கட்டியிருக்கிற இடத்துலலாம் ஒரு போர் 2 போர் போட்டு தண்ணீரை மேலே எடுத்து அந்த நீர்மட்டம், தண்ணீருடைய நீர்மட்டம் அடியில் போயிடுச்சு.
கவர்மெண்ட் போட்ட போர்லயே 1,00,000 போர்ல 40 போர் தான் ஒர்க் ஆகுது. இது நகரம், பெங்களூர் நகரத்தினுடைய நிலை. ஆனா ஆண்டவர் 46ஆம் சங்கீதத்தில் ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிறாரு. என்ன சொல்றாரு? ஒரு நதி உண்டு, அந்த நதி வசன மனசுல இருக்கு. 46 சங்கீதம் 46:4. ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷம். இந்த நதி எந்த நதினா ஜீவ நதி. நதி எப்படி உண்ணாச்சு? ஆதி ஆகமத்தில் மூடு பனி எழும்பிச்சு, பூமியை நனைச்சிச்சு. 2ஆம் அதிகாரத்தில் 4 பெரிய ஆறுகளாக பாய்ந்து அந்த தேசத்தை, அந்த அந்த தோட்டத்தை என்ன செஞ்சிச்சு? செழிக்க பண்ணுச்சு. இது சங்கீதத்தில் அது நதியாக சொல்ல வர்ணிக்கப்படுகிறது. இதே எசேக்கியேல் 47 நீங்க பார்த்தீங்கன்னா அந்த நகரத்தை, அந்த பட்டணத்தை, அந்த இடத்தை செழிப்பாக்குகிறதற்கு தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து ஒரு நதி புறப்பட்டு என்ன செஞ்சுச்சான்? ஒரு 1000 முழம் அளந்து பார்த்தாங்க. போதுமான்னு கேட்டாங்க. இல்லை, இன்னும் கொஞ்சம் 1000 முழம், இன்னொரு 1000 முழம், இன்னொரு 1000 முழம், 4000 முழம் நடக்கிறாங்க. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள்லாம் 4000 முழம் நடந்தும் நதியை கடந்தும். முதல்ல எபிரேயர்களுக்கு என்ன பேருனா அவங்க நதியை கடந்தவங்கன்னு அர்த்தமா. எபிரேயர்கள் என்றால் நதியை கடந்தவர்கள். இவர் சொல்றாரு, யோசுவா சொல்றாரு, கடைசி யோசுவாவின் புத்தகத்தில் கடைசி பகுதியில், நதிக்கு அப்புறத்தில் நாங்கள் வேற தேவர்களை சேவித்தோம், வேற ஆண்டவன்மார் எங்களை என்ன செய்தாங்க? ஆண்டாங்க. இப்போ எங்கள் ஜீவனுள்ள தேவனாகிய ஆண்டவர் தான் எங்களை ஆளுகை செய்கிற ஆண்டவராக இருக்கிறாரு. அதனால நானும் என் வீட்டாருமோ வேண்டால் கர்த்தரையே என்ன பண்ணுவோம்? இந்த நதி ஆதாம் காலத்திலிருந்து நோவா காலம் வரைக்கும் ஒரு 1000 முழம் வச்சுக்கலாம். ஏன்னா 47 4000 முழம் தான் சொல்லப்பட்டிருக்கு. 4000க்கு பிறகுதான் நீந்தி கழிக்கிற ஒரு அனுபவம் வந்துச்சு. ஆபிரகாம் காலத்திலிருந்து ஒருவேளை மோசேயின் காலம் வரைக்கும் ஒரு 1000 முழம். மோசேயின் காலத்திலிருந்து தீர்க்கதரிசிகள் காலம் வரைக்கும் ஒரு 1000 முழம். அப்போஸ்தலர்கள் நீந்தி கழிக்கிற அனுபவத்தில் வந்தாங்க. ஏன்னு கேட்டா அந்த ஆறு, அந்த நதி ஜீவ நதியா மாறுச்சு. எப்போ இந்த நதி முதல்ல ஒரு மூடு பனியிலிருந்து ஆரம்பிச்சுதான் சொல்றாங்கல்ல, சிறுதுளி பெருவெள்ளம். அப்ப பூமியை நனைப்பதற்கு முதல்ல என்னதான் வந்துச்சு? மூடு பனி தான் வந்துச்சு. அந்த மூடு பனி தான் மழையாக மாறி, நதியாக மாறி, ஆறாக மாறி, கடலாக மாறி, இப்படி வியாபித்து என்ன செய்கிறது? தேவன் இந்த பூமியை சிருஷ்டிக்கும் போதே தண்ணீரிலிருந்து தண்ணீரை பிரித்து எடுத்தார் இல்லையா? மேலேயும் தண்ணீர், கீழே சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்று பெயரிட்டார். வெட்டாந்தரை காணப்பட செய்தார். நீரூற்றுகளை ஆசரிப்பு கூடாரத்தில் வெண்கல தொட்டி இருக்கும். பலி செலுத்துறவங்க பலி பொருளையும் கை கால்களையும் தொடையையும் வஸ்திரங்களையும் கழுவுவதற்கு அந்த வெண்கல தொட்டியிலிருந்து தண்ணீரை எடுத்து தான் கழுவணும். வெண்கல தொட்டி தண்ணீர் அங்கே இதுலேருந்து வரக்கூடாது, ஆற்றுலேருந்து வரக்கூடாது, நதியிலிருந்து கொண்டு வரக்கூடாது, கடல்லேருந்து கொண்டு வரக்கூடாது, ஊற்று நீரிலிருந்து கொண்டு வரணும். அதுதான் ஜீவ ஊற்று. அந்த ஜீவ ஊற்று எங்கிருந்து வந்துச்சுன்னா புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்திலிருந்து, இயேசு கிறிஸ்துவினுடைய விழாவிலிருந்து வந்தது. யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் ஒரு போர் சேவகன் ஈட்டியை எடுத்து இயேசு கிறிஸ்துவினுடைய விழாவில் என்ன பண்றான்? குத்துறான். அப்ப என்ன வருது? ரத்தமும் தண்ணீர் வருகிறதுனால அது ஜீவ நதியாய் பாய்கிறது. இப்ப புதிய ஏற்பாட்டு விசுவாச மக்களாகிய நமக்கு கணுக்கால் அளவல்ல, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அனுபவித்த கணுக்கால் அளவல்ல, முழங்கால் அளவல்ல, இடுப்பு அளவல்ல, நீந்தி கழிக்கிற ஒரு அனுபவத்தில் நாம் வந்து கொண்டிருக்கிறோம். யாருடைய நதியில? ஜீவ நதியில. இந்த நதி போகிற இடங்கள் எல்லாம் ஆரோக்கியம், இந்த நதி போகிற இடங்கள் எல்லாம் செழிப்பு.
அப்போ இது எங்கே போகும்னா தேவனுடைய நகரத்துக்குள்ளாக அது என்ன செய்கிறது? பாய்ந்து ஓடுகிறது. அந்த கரையோரங்களில் இருக்கிற மக்கள்லாம் தங்களுடைய வீடுகளில் சுகமாக என்ன பண்ணுவார்கள்? அமைதியான ஸ்தாபனங்களில் அவர்கள் என்ன செய்வார்கள்? தங்கி இருப்பார்கள். நம்ம பாட்டா வெறும் பாட்டா மாத்திரம் சாலமோன் பாடினது மாதிரி நீந்தி நீந்தி மூழ்கனுமே மிதந்து மிதந்து மகிழனுமே மிதந்து மிதந்து மகிழனுமே பாடுவோமா? ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதரே ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும். அல்லேலூயா. இந்த ஜீவ ஊற்று தண்ணீரால தான் பலிப்பொருள்கள் கழுவப்படணும். தண்ணீருக்கு 2 சுபாவம் உண்டு. ஒன்று நம்மளை குளிர பண்ணும், இன்னொன்று நம்முடைய தாகத்தை தீர்க்கும். இது பரிசுத்த ஆவியாகிய நதியாகிய தண்ணீர். அந்த பரிசுத்த ஆவியினுடைய நதியின் ஓரமாக நடப்பட்ட விருட்சங்களாயிருக்கிற நீங்களும் நானும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் தப்பாமல் கனி தரக்கூடிய நல்ல மரங்களாக விருட்சங்களாக நாம் நாட்டப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் நாட்டின தோட்டத்திலே நிலைவரமாய் நாம் நிலைத்திருந்து தேவனுக்கேற்ற மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை தந்து, கெட்ட கனிகளை அல்ல நல்ல கனிகளை தந்து, அப்படி கூட ஒரு வசனம் இருக்குல்ல மத்தேயில, நல்ல மரம் நல்ல கனிகளை தரும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை தான் தரும். அது நல்ல கனிகளை தர முடியாது. கெட்ட மனிதன் கெட்ட பிள்ளையை தான் பெற்றெடுக்க முடியும். கெட்ட பிள்ளையை, கெட்ட மனிதன் ஒரு பிள்ளையை பெற்றுக்கொண்டு இது கர்த்தரால் வரும் சுதந்திரம் சொல்ல முடியாது. ரட்சிக்கப்பட்ட மனம் திரும்பின. அப்ப மனம் திரும்புதல் அப்படிங்கிறது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதினால் நமக்கு வருது. ரட்சிப்பு என்பது அவருடைய ஜீவனை பெற்றுக்கொள்கிறதுனால வருகிறது. அப்ப எனக்குள்ள இருக்கிற ஜீவன் யாருடைய ஜீவன்? அந்த ஜீன் இனச்சல். அந்த இனச்சல் யாருடைய இனச்சல்? தேவனுடைய மூலக்கூறுகள். என்னிடத்தில் இருக்கிற சாத்தானின் மூலக்கூறுகள், தேள்களின் சுபாவம், பாம்புகளின் சுபாவம், நட்டுவாக்கிளிகளின் சுபாவம், கோட்டான் குஞ்சுகளுடைய சுபாவம், இவைகளெல்லாம் மாற்றப்பட்டு ஒரு புது சிருஷ்டியான ஒரு அனுபவத்தில் வந்து தேவ சுபாவத்தை நான் உள்ளடக்கி கொண்டு தேவ சுபாவத்தோடு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து சபையின் அங்கமாகி ஒரு குழந்தையை பெற்று கர்த்தருடைய ஊழியக்கார கையில கொடுத்து இந்த குழந்தையை ஆசீர்வதிங்க, பிரதிஷ்டை பண்ணுங்கன்னு யார் கொடுக்கிறாங்களோ அந்த பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். அந்த கனிகள் கர்த்தரால் வரும் கற்பத்தின் கனி. அதை விட்டுட்டு இந்த உலகத்தில் உலக பிரகாரமான காரியங்களை நம்ம செய்கிறதுனால தேவனுடைய சிந்தையை நாம் என்ன செய்ய முடியாதுன்னா திருப்திப்படுத்த முடியாது. இப்போ பெங்களூரில் அவ்வளோ போரெல்லாம் வேஸ்ட்டாக போச்சு, தண்ணி வரலை. வேஸ்ட்டாக போல தண்ணி வரலை, எல்லாம் போராட்டம் நடத்துறதா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நம்ம 500 கிலோமீட்டர் இருக்குமா பெங்களூர், அங்கே நடக்கிற காரியம் இங்கே வராதுன்னு சொல்கிறதுக்கு எந்த விதமான கேரண்டியும் கிடையாது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய வீட்டாராக தேவனுடைய நகரத்தாராக கர்த்தருடைய சமூகத்தில் நிலைத்திருந்து தேவனுடைய பிள்ளைகளாக இருந்து காரியங்களை செய்யும்போது ஆண்டவர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். நீங்கள் அதிகாலை எழுந்து நேரப்பட வேலையிலே தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற அப்பம் வந்து மனிதன் வாழ்வது அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் என்ன செய்வான். இப்போ தேவ வார்த்தையை நம்ம இன்னைக்கு எவ்வளோ சாப்பிட்டோம், தேவ வார்த்தை என்ன வார்த்தை சாப்பிட்டோம், அதில் திருப்தியாக இருக்கிறோமா, ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள்ளே இருக்கிறதா? அப்படி செய்யும்போது தமக்கு பிரியமானவனுக்கு ஆண்டவர் என்ன கொடுக்கிறாரா? நித்திரை கொடுக்கிறார். வாழ வயதின் குமாரன் பலவான் கைகளில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாக இருக்கிறார்கள். பாருங்க, ஒரு சின்ன மலைத்துளி அல்லது ஒரு பனித்துளி ஜீவ நதியாக அது பெருக்கெடுத்து இரு கரைகளும் புரண்டோடி கனிவிருட்சங்களை முளைப்பிக்க கூடுமானால் தேவனுடைய சின்ன வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதங்களை என்ன பண்ணும். இப்போ வார்த்தையை கனம் பண்ணுகிற ஒரு வாழ்க்கை, வார்த்தையை
மதிக்கிற ஹானர் பண்ணுற வாழ்க்கை நமக்கு வேணும். பாருங்கள், தேவனுடைய வார்த்தை தான் முக்கியம். நம்ம ஏன் பைபிள் படிக்கிறோம்? ஏன் பைபிள் படிக்கணும்? இன்றைக்கு பைபிள் படித்தீர்களா? எத்தனை பேர் பைபிளை படித்தீர்கள் அப்படின்னு கையை தூக்க நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நம்ம படிக்காம கை தூக்கினா நண்டு தன் கையை தூக்குனது மாதிரி இருக்கும். அதனால படிக்கணும். எதுக்காக படிக்கணும்? பைபிள் ஏதோ கடமைக்கு ஒரு அதிகாரம் ஒரு நாளைக்கு படிக்கணுமே, படிக்காம இருக்கிறேனே அப்படின்னு இல்லை. முதலாவது பைபிள் படிக்கும்போது நான் தேவனுக்காக படிக்கிறேன். அவருடைய எண்ணத்தையும் அவருடைய திட்டத்தையும் அவருடைய மகத்துவத்தையும் அவருடைய மேன்மையையும் அவரையும் எழுத்து வடிவமாக என் கையில் எழுதி கொடுத்திருக்கிறதுனால இதை நான் ஒரு அந்நிய காரியமாக நான் நினைக்காதபடிக்கு என்னுடைய சொந்த காரியமாக எடுத்து நான் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 3 அதிகாரம், குறைஞ்சபட்சம் குறைஞ்சபட்சம் ஒரு அதிகாரம் நான் படிக்கிறேன். நல்லா ஆழமாக சிந்தித்து நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி முதல்ல தேவனுக்காக பைபிள் படிக்கணும். பைபிள் யாருக்காக படிக்கணும்? தேவனுக்காக. இல்லைன்னா தேவன் கோபப்படுவார். பைபிள் படிக்காதவங்க மேல ஆண்டவருடைய கோபம் வரும். அப்ப பைபிள் படிக்கணும். அப்புறம் யாருக்காக பைபிள் படிக்கணும்? எனக்காக படிக்கணும். நான் முதல்ல தேவனுக்காக படிக்கிறேன். ஒரு அதிகாரம் படிச்சிருங்க தேவனுக்காக. அதே அதிகாரத்தை மறுபடியும் எனக்காக படிக்கிற ஆண்டவரே அப்படின்னு சொல்லி எனக்காக பைபிள் படிக்கணும். உனக்காக நீ பைபிள் படிச்சினா உனக்கு 1000 பிரச்சனைகள் தீரும். உனக்குன்னு நீ பைபிளை படிக்கல, தேவனுக்குன்னு நீ பைபிளை படிக்கலன்னா 1000 பிரச்சனை, 1,00,000 பிரச்சனை டன் கணக்கில் வந்து குமியும். எங்க இப்ப பிரச்சனை வேணுமா வேண்டாமா? வேண்டாம். அதுக்கு என்ன செய்யணும்? சார் எனக்கு வாசிக்க தெரியாது சார். பைபிள்லேயே அதான் சார் சொல்லியிருக்கேன், வாசிக்க தெரிந்தவனுக்கு கொடு, அவன் தெரியாது என்பான். வாசிக்க அறிந்தவனுக்கு கொடு, அது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா வேத வசனம் எல்லாம் முத்திரை போடப்பட்டிருக்கிறது. ஒருவன் விவரித்து சொன்னாலொழிய எனக்கு எப்படி? அப்ப முத்திரை போடப்பட்டிருக்குன்னா சீஷர்களுக்குள்ளே வேதத்தை முத்திரை போடுங்கள்னு ஏசாயா புத்தகத்தில் இருக்கு, தீர்க்க தரிசன புத்தகத்தில். அப்ப முதலாவது பைபிள் தேவனுக்காக படிக்கணும். நான் தேவனுக்காக இன்னைக்கு பைபிள் படித்தேன், இனிமேல் தேவனுக்காக ஒரு அதிகாரம் படிக்க போறேன். அதே அதிகாரத்தை எனக்காக என்ன செய்ய போறேன்? படிக்க போறேன். அது மாத்திரம் இல்லை, அதை படிக்கும் போதே சபையில் இருக்கிற சகோதர சகோதரிகளுக்காக நான் என்ன பண்றேன்? படிக்க போறேன். மூன்றாவது முறையா அந்த அதிகாரத்தை யாருக்காக படிக்கணும்? சகோதர சகோதரிகளுக்காக. அவங்க இக்கட்டான ஒரு சூழ்நிலை இருப்பாங்க, அவங்க தேவை, ஆவிக்குரிய தேவைகள் மத்தியில் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு வசனத்தை சொல்லி பாருங்க, அவங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கிடைக்கும். ஏற்ற காலத்தில் ஏற்ற நபருக்கு வசனத்தை சொல்லும்படிக்கு ஆண்டவர் கல்விமான்களுடைய நாவை நமக்கு தருவார். கல்விமான்களுடைய நாவு அது எனக்கு தாங்க ஆண்டவரே, அதுக்காக ஒரு முறை அந்த அதிகாரத்தை படிக்கிறேன். இன்னும் ஒரு விஷயம், உங்க வாழ்க்கையில பிசாசை நீங்க வெட்கப்படுத்தணும்னா வேற வழியே கிடையாது. அவர்கள் சாட்சியின் வசனத்தினாலும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலும் சாத்தானை, வசனம் தானே நம்ம ட்ராக், வசன ட்ராக் தானே, சாத்தானை வெட்கப்படுத்தணும்னா பைபிள் படிக்கணும். பைபிள் படிக்காமலே பைபிளை மாத்திரம் வெல்வெட்டு போட்டு நல்லா ஜிப்பு போட்டு நல்லா மூடி தலைமாட்டிலையும் கால் மாட்டிலையும் கக்கத்திலையும் நெஞ்சிலையும் பையிலையும் அங்கேயும் இங்கேயும் பீரோல்லையும் பணம் சேருமா? இதுக்காகவும் கெட்ட சொப்பனை வராதா? அதுக்காகவும் பைபிளில் படிச்சா பாம்பு முட்டையிட்டு குஞ்சு பொறிச்சது மாதிரி தான். அவயம் காத்தும் குஞ்சு பொறிக்காத கௌதாரி, என்னமோ காடை கௌதாரிலாம் இருக்குன்னு பைபிள் வசனம் இருக்கு. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு அதிகாரத்தை 4 முறை படிங்க. ஒரு அதிகாரத்தை 4 முறை படிங்க. முதல்ல தேவனுடைய மகிமைக்காக வசனத்தை வாசிங்க, அதிகாரத்தை வாசிங்க. ரெண்டாவது எனக்காக, நமக்காக, நம் குடும்பத்துக்காக, தனிப்பட்ட ஜீவியத்துக்காக வாசிங்க. மூன்றாவது
சகோதர சகோதரிகளுக்காக அந்த வசனத்தை அந்த அதிகாரத்தை வாசிங்க. நாலாவது, உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனையை கொண்டு வருகிற பிசாசுக்காக அவன் வெட்கப்பட்டு போகும்படியாக, எதிராளிகளை வெட்கப்படுத்தும்படியாக நீங்கள் பைபிள் வாசிங்க. அப்போ என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. நீங்கள் ஒன்றுமே செய்யாமல் இடித்த இடியாப்பம் மாதிரி இருந்துக்கிட்டு, நொந்த நூடுல்ஸ் மாதிரி இருந்துட்டு, நட்டு கலண்டு வெண்டு உளுந்து வாழ்க்கையில் படாத கஷ்டம் பிரதர், படாத பாடுகள் பிரதர், இது நகரவாசிகள் ஒருத்தரும் சொல்லக்கூடாதே, உலகத்தான் சொல்லலாம். சோதனை மேல் சோதனை அவன் சொல்லலாம். ஆனால் நம்ம என்ன செய்யக்கூடாது? கர்த்தருடைய வசனம் நம்மளை குணமாக்குமா? கர்த்தருடைய வசனம் நம்மளை ஆசீர்வதிக்குமா? கர்த்தருடைய வசனம் நம்ம மேன்மைப்படுத்துமா? கர்த்தருடைய வசனம் நம்மளை உயர்த்தி வைக்குமா? கர்த்தருடைய வசனம் நம்மளை வாழ வச்சு ரசிக்குமா? எல்லா வேலையும் செய்யுது. ஆனால் நான் அதை எந்த ஸ்தானத்தில் நம்ம வச்சுருக்கிறோம்? நம்ம பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, நம்முடைய ஆழத்துவமாக இருந்தாலும் சரி, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, நம்முடைய குடும்ப ஜீவிதமாக இருந்தாலும் சரி, நம்முடைய தேசமாக இருந்தாலும் சரி, ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் கையில், வேதத்தை வாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் கையில், அவருடைய பிரமாணங்களை கை கொள்ளுகிற விவேகம் உள்ள புத்திரர்களுடைய கையிலே இது எழுதி கொடுத்தது எதற்குன்னா, சாலமோன் மாதிரி வெறும் பாட்டு பாடுறதுக்குல்ல, வறண்ட தோத்திரம் சொல்றதுக்குல்ல, வறட்சியான ஒரு அனுபவத்தில் இருந்து கொண்டு தவிக்கிறதுக்கல்ல, செழிப்படைவதற்கு, மேன்மை அடைவதற்கு, உயர்த்தப்படுவதற்கு. அதுக்கு தாவீதினுடைய நோக்கத்தை புரிந்து அவர் எந்த தாகத்தோடு எழுதினாரோ, எந்த தாகத்தோடு தாம் பிள்ளைக்கு சொல்லி கொடுத்தாரோ, அதே போல் நம்முடைய தலைமுறைக்கு, நம்முடைய விசுவாசத்தை, நம்முடைய தலைமுறைக்கு, இந்த வேத பிரமாணத்தை நம்முடைய தலைமுறைக்கு, இந்த காரியங்களை கொண்டு செல்கிற நதிகளாக, வாய்க்கால்களாக நீங்களும் நானும் மாறணும். அதான் நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. சொல்லுங்க, நீதிமான், அந்த வசனம் எங்கே இருக்குன்னு தெரில, ஆனால் வசனம் இருக்கு. நீதிமானுடைய நாவா வாயா? சரி, நாவோ வாயோ, வாயில தானே இருக்கு நாவு. நீதிமானுடைய நாவு ஜீவ ஊற்று. சொல்லுங்களேன், நீதிமானுடைய நாவு ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிக்கு தப்பலாம். அப்போ நம்முடைய நாவில ஒரு அபிஷேகம், நம்முடைய வாயில கர்த்தருடைய பிரமாணம், நம்முடைய வாயில கர்த்தருடைய வசனம், இதெல்லாம் வரணும்னா நம்ம பைபிள் படிக்காமல் வருமா? பைபிள் படித்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இந்த புத்தாண்டில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆகவே ஆண்டவருடைய சமூகத்தில் உங்கள் யாவருக்கும் தோத்திரங்களை தெரிவித்து